ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோ சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு சிம்பிளான சட்னி ரெடி பண்ணி போகிறோம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கடாயை வச்சுக்கோங்க. 2.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு லைட்டாக செவக்க வறுத்துக்கோங்க. 1 வெங்காயம், 1 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. 1 கைப்பிடி ஃபுல்லாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் இருக்க சூட்லேயே போதும், நல்லா வதங்கிடும் கொத்தமல்லி. நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போது 1/4 கப் தேங்காய், துருவின ஃப்ரெஷ் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக இந்த அளவுக்கு புளி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சட்னி நல்லா அரைச்சிக்கோங்க. தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான கொத்தமல்லி சட்னி ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.